போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது இசையில் பாடுகின்றது. கண்களை மூடி மனங்களை ஒன்னிலைப்படுத்தியவர்களாக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பலியில் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கட்டுக்களை அவிழ்த்து நமக்கு விடுதலை வாழ்வளிக்க நம்மை அழைக்கிறது தவக்காலம் 5ஆம் ஞாயிறு. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்கின்றார் இறைமகன் இயேசு. இறப்பிற்கு பின்னும் விண்ணக வாழ்வு உண்டு என்பதே நம் விசுவாசம். கல்லறைக்குள் புதைக்கப்பட்ட லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டார். நாமும் அநேக தவறுகளை நம்மில் கொண்டு கல்லறைக்குள் புதைந்து கொண்டிருக்கிறோம். நாமும் இயேசுவால் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட மன்றாடுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் அடிமை தலையை அறுத்து இஸ்ராயேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் என்று வாக்களிக்கிறார் இறைவன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்று இன்றைய சூழலில் வாக்களிக்கின்றார். உலகத்தை பீடித்து கொண்டிருக்கும் கொடிய நோயிலிருந்து நம்மையும் மீட்டு நமக்கு இறைவன் உயிர் கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். இன்றைய நற்செய்தியில் லாசரே வெளியே வா என்று கூறி லாசரை உயிர்ப்பிக்கின்றார் இயேசு. இயேசு லாசர் மீது கொண்ட அன்பும் மாத்தா இயேசு மீது கொண்ட நம்பிக்கையும் இணையும் போது கல்லறை திறக்கப்பட்டது. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது. உயிரற்ற உடலினை ஆண்டவரின் ஆவி உயிர்ப்பித்தது. இத்தகைய காலத்திலும் நமக்கு தேவையாகிறது இறை நம்பிக்கை. நாம் பாவத்தில் மூழ்கி இறக்கும் போதும் பிரச்சனைகளில் திக்கி நம் வலுவின்மையில் தவறும் போதும் நம் உள்ளத்தில் இயேசுவே எனது உயிர்த்தெழுதல், அவரே என் வாழ்வு, என் கல்லறையை திறந்து உயிர் கொடுப்பவர் அவரே என்பது ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இச்சிந்தனைகளை மனதிலேற்று இப்பலியில் பங்கேற்பதுடன் இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் கிறிஸ்தவ வாழ்வு சமூக அங்கத்தவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசிரால் நிறைத்தருள வேண்டுமென்றும் திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்பணி மெரிஷன் ஹென்ரிக் அடிகளாரையும் உமது ஆசிரால் நிறைத்தருள வேண்டுமென்றும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு ஆண்டவருக்கு எதிராய் நாம் செய்து கொண்ட பாவம், குற்றம், குறைகள், நம் எல்லாருடைய மனித பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி நிற்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சுவைப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மை கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறதை ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, திருவசனங்கள் 12 தொடக்கம் 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகள் திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திருப்பக் கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்கள் சொந்த நாட்டிற்கு குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என இப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினையிலும் இருந்து இஸ்ரேலை மீட்பவர் அவரே. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது.
இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து இன்றைய 2ஆம் இறைவாக்கு, அதிகாரம் 8, திருவசனங்கள் 8 தொடக்கம் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாய் ஆக்கப்படுவீர்கள். பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாசோடு. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கின்றார் ஆண்டவர். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 3 முதல் 7, 17, 20 முதல் 27, 33 முதல் 45 முடிய. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவர் எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நம்புகிறாயா என்று கேட்டார்.
மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவரை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்று, அது ஒரு குகை, அது ஒரு கல் மூடியிருந்தது, கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்று நாங்கள் தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் கால் பதிக்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து நடக்க, அவர் தருகிற வாழ்வை சுவைக்க, அவர் கொடுக்கிற உயிர்ப்பை நமதாக்கிக் கொள்ள இன்றைய நாள் நம்மை அழைத்து நிற்கிறது. இன்றைய 3 இறை வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, உயிர்ப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது நம்பிக்கையோடு ஆண்டவர் முன்னிலையில் வாழ்கிறவன் இறந்தாலும் அவன் உயிர் பெற்று எழுவான் என்பதற்கு இன்றைய இறை வார்த்தை சான்றாய் அமைந்திருக்கிறது. நாம் இறை வார்த்தையை வாசித்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம், உயிர் கொடுத்தல் என்பது இயேசு ஆண்டவருக்கு ஒரு புதிதான காரியம் அல்ல. நைன் பட்டணத்து பெண்ணினுடைய மகன் இறந்த பொழுதும் ஆண்டவர் அவனை தொட்டு குணப்படுத்தி அவனை உயிர் கொடுக்கிறார். தொழுகை கூட தலைவனுடைய மகள் இறந்த பொழுதும் அவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இங்கே உயிர்ப்பு என்பது ஆண்டவர் செய்த மகத்தான காரியமாக இருந்தாலும், லாசரனுடைய உயிர்ப்பு சற்று வித்தியாசமானது. அவர்கள் இருவரும் உயிர் பெற்று எழுந்தது. யாயிரின் மகளும் தொழுகை கூட தலைவருடைய மகளும் உயிர் பெற்றது வித்தியாசமான ஒரு நிகழ்வு. ஆனால் இன்று லாசர் உயிர் பெற்று எழுந்தது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. யூத கலாச்சார முறைப்படி யார் இறந்து அடக்கம் செய்யப்படுகிறார்களோ அவர்களுடைய ஆவியானது அந்த உடலை மீண்டும் அடைவதற்காக கல்லறையை சுற்றி வரும் என்பது யூதர்களுடைய ஒரு நம்பிக்கை. அவனுடைய நம்பிக்கை என்ன? எப்பொழுது கல்லறை திறக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த உடலினுள் அந்த இறந்தவருடைய ஆவி மறுபடியும் போய் குடிகொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை யூதர்களுக்கு இருந்து வந்தது. ஆனால் நாட்கள் கடந்து சென்றால் உடல் அழுகிவிடும். உடல் அழுகினால் இந்த ஆன்மாவினால், ஆவியினால் அந்த உடலை அடையாளம் காண முடியாது. எனவே அது மறுபடியும் திரும்பி சென்று விடும் என்று யூதர்கள் நம்பினார்கள். அதனால்தான் மார்த்தா ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார், 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாற்றம் அடிக்குமே என்று சொல்கிறார். காரணம் என்ன? அவர் சகோதரருடைய உடல் அழுகி போயிருக்கும். எனவே அவருடைய ஆவியினால் அந்த உடலை அடையாளம் காண முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அந்த ஆவி, அந்த ஆன்மா லாசரனுடைய உடலில் சேர முடியாது என்கின்ற ஒரு நினைப்பு
மார்த்தாவுக்கு இருந்தது. அதனால் சொல்கிறாள், ஆண்டவரே 4 நாட்கள் ஆகிவிட்டது, இந்த உடலுக்குள் இந்த ஆன்மா சேர முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையை மார்த்தா நிலை வைத்து கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் தான் எது முடியாது, எது நடக்காது, எது சாத்தியமில்லை என்று மனிதன் நினைக்கின்றானோ அதை ஆண்டவர் மாற்றி காட்டுகிற ஒரு நிகழ்வுதான் என்று நடைபெறுகிறது. உடல் அழிந்து விட்டது, இனிமேல் அந்த உடலுக்குள் ஆன்மாவினால் போக முடியாது, அடையாளம் காண முடியாது என்று மனிதன் எதை குறித்து நினைத்தானோ அந்த இடத்தில் ஆண்டவருடைய அற்புதம் வித்தியாசமாய் செயல்படுத்தப்படுகிறது. பாருங்கள், அங்கே கல்லறை திறக்கப்படுகிறது. லாசரை வெளியே வா என்று ஆண்டவர் அழைத்த பொழுது லாசர் உயிரோடு வருகிறார். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, ஒன்று காத்திருந்து சுபிக்கின்ற பொழுது, காத்திருந்து ஆண்டவருடைய அற்புதத்துக்காய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மன்றாடுகிற பொழுது, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணப்படுகிற பொழுது அதில் நாம் பெறுகிற மகிழ்ச்சி இரட்டிப்பு மடங்காய் இருக்கும் என்பதை பல விவிலிய உதாரணங்களினால் பார்க்கக்கூடியதாய் இருக்கும். ஏன்? ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காய், மெசியாவினுடைய வருகைக்காக அன்னா என்கிற ஒரு கைம்பெண் ஆலயத்திலே அல்லும் பகலுமாய் பணிபுரிந்து காத்திருந்தால், குழந்தை இயேசுவை அவர் கைகளில் சிமியோனோடு சேர்ந்து சுமக்கிற பொழுது அவருடைய மகிழ்ச்சி இரட்டிப்பு மடங்காய் மாறுகிறது. சிமியோன் குழந்தையை கைகளில் ஏந்தி சொல்வார், ஆண்டவரே, இஸ்ராயல் மக்களுக்கு நீர் வாக்களித்ததை கண்கள் கண்டு கொண்டன, இப்பொழுதும் உன்னுடைய அடியானை அமைதியுடன் போக செய்தருளும் என்று சொன்னார். ஏனென்றால் பல ஆண்டுகளாய் விடுதலை வாழ்வுக்காக சிமியோனும் அன்னாவும் காத்திருந்தார்கள். அந்த குழந்தையை கைகளில் தூக்கிய பொழுது அவர்கள் காத்திருந்ததற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இங்கே மார்த்தா, மரியா தன்னுடைய சகோதரன் இறந்து போய்விட்டான், ஆண்டவர் வரவில்லை என்கிற ஏக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் மார்த்தா சொன்ன வார்த்தைகளை பாருங்கள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இருந்தாலும் அவன் மற்றவர்கள் உயிர் பெறுகிற பொழுது உயிர் தழுவான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மெய்ப்படுத்தி காட்டினார், புதுப்பித்து காட்டினார், அற்புதமாய் செய்து காட்டினார். அதுதான் லாசருனுடைய உயிர்ப்பாய் இருக்கிறது. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்கள், இந்த நாட்களில் வேதனைகளும் துன்பங்களும் இறப்புகளும் கவலைகளும் நோவுகளும் எல்லாம் நிறைந்து போயிருக்கிறது. இனிமேல் எதுவும் எங்களால் முடியாது என்கிற ஒரு நிலை வந்துவிட்டது. விடிய சாமத்திலிருந்து இன்னும் ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? பெட்ரோலினுடைய விலை, டீசலினுடைய விலை கூடிவிட்டது என்கிற அதிர்ச்சி. இனிமேல் எல்லாவற்றுக்கும் விலை கூடிவிடும் என்கிற ஒரு பயம். ₹1 ₹2 அல்ல, கிட்டத்தட்ட ₹80 ₹90 வகை வரை பெட்ரோல் டீசலினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. எல்லா பொருட்களும் விலை அதிகரிக்க போகிற என்கிற அச்சம் இருந்தாலும் கடவுள் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் இறந்து போன லாசருக்கு உயிர் கொடுத்ததை போல நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாம் எந்த இடத்தில் நினைக்கிறோமோ அந்த இடத்தில் ஆண்டவர் அதை உயிர்ப்பித்து காட்டுவார். முடியாது என்று நினைக்கிற இடத்தில் ஆண்டவர் முடித்து காட்டுவார். இனிமேல் எங்களால் எழுந்து வர நடந்து வர முடியாது என்று நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் எங்களை எழுந்து நடக்க பண்ணுவார். இதுதான் நாம் வணங்குகின்ற, வழிபடுகின்ற, நம் கடவுளாய் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய செயல்பாடுகளாய் இருக்கிறது. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களை, ஒரு பொழுதும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், ஒரு பொழுதும் சோர்ந்து போய் விடாதீர்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற காரியம் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். விரும்பி கேட்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நடக்கும். காத்திருந்து செபிக்கிற பொழுது அந்த காத்திருத்தல் அழகானது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படித்தான் ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் என்ன செய்கிறார்? ஒரு எலியை கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் இப்படி ஆராய்ச்சி பண்ணுகிற நேரத்தில் அந்த எலிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை அவர் பழக்கி கொண்டிருந்தாராம். எலிக்கு பசிச்சால் எலி போய் மணி அடிக்கும், மணி அடிக்கிற சத்தம் கேட்டால் இவர் கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பார். இப்படி எலிக்கு பல நாட்களாக ட்ரைனிங் நடந்து இந்த எலி எப்பொழுதெல்லாம் அதுக்கு பசித்ததோ அப்பொழுதெல்லாம் போய் மணி அடிக்கும், இவர் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்தார். இப்படி நாட்கள் மாதங்கள் கடந்து அந்த எலிக்கு நல்லது ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்ச பிற்பாடு இந்த சயின்டிஸ்ட் என்ன செய்தார்?
இன்னும் ஒரு எலியை கொண்டு வந்து அந்த எலிக்கும் இதே போல பழக்க வேண்டும் என்று நினைச்சு ஒரு தலைக்கணத்தோடு அந்த எலியை ஏற்கனவே பழக்கப்பட்ட எலியினுடைய கூட்டுக்குள்ளே வைத்துவிட்டு அந்த எலியும் மணி அடிச்சா சாப்பாடு கொடுக்கிற மாதிரி பழக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது புதிதாக வந்த எலி பழைய எலியை பார்த்து கட்டுச்சாம், எப்படி இந்த சயின்டிஸ்ட் இவன் எப்படியால்? சயின்டிஸ்ட் இதுவரைக்கும் யோசிச்சது என்ன? ஒரு அறிவில்லாத அல்லது பகுத்தறிவில்லாத ஒரு சாதாரண ஒரு மிருகம் அல்லது எலிக்கு, பிராணிக்கு நான் மணி அடித்தால் சாப்பாடு கொடுக்க பழக்கி இருக்கிறேன் என்ற ஒரு தலைக்கணம் இருந்தது. ஆனால் இந்த புதிய எலி இந்த பழைய எலியை பார்த்து கேட்டதாம், இந்த சயின்டிஸ்ட் எப்படி என்று. உடனடியாக அந்த பழைய எலி சொல்லிச்சாம், இவன் ஒரு தத்தி, ஒரு படிச்ச முட்டாள். மணி அடிச்சா சாப்பாடு கொண்டு வா என்று சொல்றதுக்கு இவனுக்கு பழக்கிறதுக்கு எனக்கு 3 வருஷமாச்சு. இவன் நினைக்கான் ஏதோ இவன் தான் எனக்கு பழக்கிருக்கான் என்று சொல்லி. ஆனால் இவனுக்கு நான் தான் பழக்கினான். மணி அடிச்சா சாப்பாடு கொண்டு வரதுக்கு 3 வருஷமா ட்ரைனிங் நான் தான் இவனுக்கு கொடுக்கிறேன். இவர் ஒரு தத்தி பிடிச்ச ஒரு அறிவுகட்ட சயின்டிஸ்ட் என்று. இப்படித்தான் நாம் காத்திருந்து ஒரு காரியத்தை செய்ய வருகிற பொழுது அதனுடைய நிகழ்வுகள் ரிசல்ட்ஸ் நன்றாக வரும் என்று நாம் எதிர்பார்க்கிற வேளையில் நாம் எதை குறித்து செய்தோமோ அங்கே ஏமாற்றங்கள், சோர்வுகள், தோல்விகள் பல இடங்களில் நடப்பதுண்டு. ஆனால் சோர்ந்து போய்விடாது. நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையை மாத்திரம் வைத்து நாங்கள் எழுந்து நடக்கிற பொழுது நிச்சயம் அதை ஆண்டவர் அற்புதமாய் செய்து காட்டுவார். மார்த்தா நினைத்திருந்தால் ஆண்டவரை அவன் சகோதரன் கல்லறைக்கு போக விடாமல் தடுத்திருக்க முடியும். ஏன்? 4 நாட்கள் ஆகியிருந்தால் அந்த கல்லறையில் இருக்கிற உடல் அழுகி போயிருக்கும் என்று மார்த்தாவுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், அங்கே சுற்றி இருந்தவர்களுக்கும் தெரியும். தடுத்திருக்கலாம். ஆண்டவரை போக வேண்டாம், நாற்றம் அடிக்கும், இனிமேல் அந்த உடல் அழுகி போயிருக்கும், இனிமேல் அதனால் எந்த ஒரு நன்மையும் நடக்காது, போகாதீங்க என்று சொல்லி தடுத்து இருக்கலாம். ஆனால் அங்கே முடியாது என்று மனிதன் நினைத்ததை ஆண்டவர் முடித்து காட்டினார். இன்றைய நாளிலும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எது நம்மால் முடியாது என்று மற்ற மனிதர்கள் சொன்னார்களோ அது உங்களால் முடியாது. ஆனால் ஆண்டவரால் முடியும், ஆண்டவரினால் முடியும், அவருடைய கிருபையினால் முடியும், ஆசீர்வாதத்தினால் முடியும், நம்பிக்கையினால் முடியும் என்று சொல்லி மன்றாடுங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஆண்டவருக்குள் அற்புதமாய் நடக்கும். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
முடியாது என்று மனிதன் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நான் செய்து முடிப்பேன், அற்புதமாய் உன் வாழ்க்கையில் செய்து காட்டுவேன் என்று நிறைய நன்மைத்தனங்களை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம்பிக்கையோடு உயிர் பெற்ற மனிதர்களாய் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து ஜெபித்து மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்றவரே, எம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் மக்களை பிணைத்திருக்கும் கட்டு அவிழ்த்து அடிமைத்தனங்களை உடைத்தெறியவும் நல்வழி காட்டவும் சமூக இடர்பாடுகளில் அக்கறையும் ஆதரவும் காட்டி இயேசு போல சமூக சீர்திருத்த பாதையில் வழிநடத்த மக்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலேயும் இறைவா, உலகெங்கிலும் கொடிய நோய் தாக்கங்களால் சிக்கி தவிக்கும் உறவுகள் இவ்வேளையில் உண்மையில் மட்டும் நம்பிக்கை வைத்து மக்களாக நிலைத்திருந்து தொடர்ந்து சபிக்கவும் இந்நோயில் இருந்து விடுதலை பெறவும் அனைவரும் உமது குணமளிக்கும் வல்லமையை பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குளிர்விக்கும் தென்றலே எம் இறைவா, எம் பகுதியில் கோடை வெயிலின் தாக்கம் குறையவும் கோடையின் நோய்களிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் பொருளாதார பிரச்சனைகள் சீர்படவும் வைரஸ் நோயினால் கஷ்டப்படுவோர் குணம் பெறவும் தேர்வை எதிர்நோக்கி இருக்கும் மாணவர்கள் நம்பிக்கையோடு இருக்கவும் உயர் படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் போன்ற இதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, இப்பங்கில் இயங்கி வரும் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினரின் பணிகளை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் தொடர்ந்து அப்பணியில் ஈடுபட்டு இப்பங்குக்கு வளர்ச்சிக்கு உழைக்கவும் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு தூய ஞாசியாரின் வழியில் பயணிக்கவும் வேண்டிய அருளை நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மன்றாடி சுபிப்போமா. அப்பாகப்பனே, தினமையான நாளுக்காய் ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி சொல்லி சுபிக்கிறோம். நீரின் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் செய்கின்ற தகப்பன், தினமையான காலை பொழுதினுடைய முதல் மணித்துளிகளை உடைய பிரசன்னத்திலிருந்து ஆரம்பித்து நீர் தரும் ஆசீர்வாதங்களை பெறும்படியாய் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் இனி வரும் நாட்கள் நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாய் வழிநடத்தப்படும் மக்களாய் இருக்க மன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்திருந்து சுபித்தல், காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெறுதல் எத்தனை அழகானது என்பதை இறை வார்த்தைகளின் மூலமாய் எங்களுக்கு நீர் எடுத்து எம்பியிருக்கிறீர். ஆண்டவரே, திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என காத்திருப்பவர்கள், நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என காத்திருப்பவர்கள், விடுதலை வாழ்வு கிடைக்க வேண்டும் என காத்திருப்பவர்கள், ஆண்டவரே ஒரு அற்புதம் என் குடும்பத்தில் நடக்காதா என்று காத்திருப்பவர்கள் என சொல்லி எல்லாரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இறந்த லாசருக்கு வெளியே வா லாசரு என்று சொன்ன ஒரு வார்த்தையின் மூலமாய் அவன் வாழ்வு பெற்றதை போல எங்கள் பெயர்களையும் சொல்லி நீர் அழைக்கும்படியாய், கட்டுக்கள் அவிழ்க்கப்படும்படியாய், வியாதி துன்பங்கள் தீர்க்கப்படும்படியாய், எல்லா விதமான தொல்லைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும்படியாய் மன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருப்பலியை சிறப்பிக்கின்ற கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினரை ஆசீர்வதியும். பணியை செய்யும் இவர்கள் தொடர்ந்து நன்மைகளால் நிரப்பப்படுவார்களாக. போகிற பொழுதும் வருகிற பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் எந்த ஆபத்துக்களும்
வேதனைகளும் துன்பங்களும் நெருங்காத வாழ்வு கிடைக்கும் என்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பங்கை வழிநடத்தும் குருவானவரை, அவரோடு சேர்ந்து பணிபுரியும் அருட் சகோதரிகள், இந்த இடத்திலுமாயிருக்கிற பங்கு மக்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மை பொருந்திய ஒரு வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடைய அன்பின் பிரசன்னத்தினாலே வழிநடத்தப்படும் சமூகமாய் இவர்கள் இருக்க, இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை குறித்து சிந்தித்து தியானித்து வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்கொள்ளும் நல்ல இறை மக்களாய் வாழ மன்றாடி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி நன்மைகளை காண செய்தருளும் எம் நல்ல தகப்பனே. ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சுபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும். எங்கள் கடமையும் மேற்பிற்குரிய செயலுமாக்கும். ஏனெனில் மெய்யான மனிதராகியவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் வெட்டு எழுதினார். என்றுமுள்ள கடவுளாகியவர் லாசரை கல்லறையில் நின்று உயிர் பெற்றெழச் செய்தார். அவரை மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணி காலத்தும் மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றே. ஆகுமடை ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பெனவாக்க. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பட்டு தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்வினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற அவையின் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமக வழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதரனை இவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாமும் பல வழிகளில் இறந்து போனவர்களாய் ஒடிந்து போனவர்களாய் வாழ்க்கையே வெறுத்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை லாசருக்கு உயிர் கொடுத்ததை போல நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் தரும் என்கிற நம்பிக்கையோடு அவர் பிரசன்னத்தில் மன்றாடி சுபிப்போம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்றே நலமாயிருப்புமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் எல்லாருக்கும் ஒரு வார்த்தையின் மூலமாய் உயிர் தந்து நம்மை மீண்டும் எழுந்து நடக்க பண்ணும் ஆண்டவர். இந்த ஆண்டவரின் திருவிருந்து கழைக்க பெற்று நாங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். சுபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.